கைஸ் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி 18 வயசு பையன் ஒருத்தன் ஐஃபோன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்திருக்கான். அவன் விழுந்தது மட்டும் இல்லாமல் காப்பாற்ற வந்து அவங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்துட்டு கீழே விழுந்திருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்டும் நம்ம பையனும் இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்ற பதட்டத்தில் அந்த பையன் அவங்க அம்மாவும் அந்த மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து மொத்தம் 3 பேருமே சேர்த்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஐஃபோனுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த கேஸை தோண்ட சில உண்மைகள் வெளியே வருது. மகாராஷ்டிராவை சேர்ந்த முரளிதர் சங்கீதா இவங்களோட பையன் பேர் குணால். அவனுக்கு 18 வயசு ஆகுது. அவன் என்ன பண்ணுறான்னா மகாராஷ்டிரா சத்ரபதி சம்பாஜி நகரில் இருக்க காவிடியா அப்படின்ற ஒரு பெரிய மலையோட உச்சியில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஐஃபோன் வாங்கி தரல, நான் இங்கிருந்து கீழே விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். சுற்றி இருந்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர் மக்கள்லாம் அங்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. அந்த டைமில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி இங்கே பாரு என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, இந்த ஐஃபோன் வந்து நான் உன்ட்ட கொடுக்குறேன், நீ வந்து ஐஃபோன் 16 தானே கேட்குறேன், இது வந்து ஐஃபோன் 15, இதை நீ வந்து வச்சுக்கோ, தயவு செஞ்சு அங்கேருந்து வா, இந்த தற்கொலையெல்லாம் வந்து எதுக்குமே தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவன் வரவே வராமல் காலையில் 10 மணிக்கு நின்னவன் 3 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா இந்த சைடு போய் காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க, அந்த சைடு போகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி மேலே வாங்க, நீ என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் வந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் மேலே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களும் காலில் விழுகிறாங்க, கையில் விழுகிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அழுதுட்டு இருக்காங்க. இவன் வந்து இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்படியாக அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா எல்லாம் டயர்டாகி அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. என்னடா இவன்ட்ட எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு, இவன் இப்படியே நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து அவனை என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வந்துரு, உனக்கு என்ன ஐஃபோன் 16 வேணுமா, நான் அதை விட பிராண்டாக கூட ஏதோ ஒன்று வாங்கி தரேன், என்னமோ பண்ணி வந்துரு தயவு செஞ்சு, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கெஞ்சுறாங்க. அவன் வந்து அப்படியே நான் அவ்வளோதான், நான் சூசைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கான். என் பக்கத்துலேயும் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையோட உச்சி கார்னரில் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா பக்கத்தில் போயிட்டு அவன் கையை இழுத்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவங்க அப்பாவோட கையை இழுத்து அவன் விழுந்தது இல்லாமல் இவரையும் சேர்த்து இழுத்து மொத்தம் 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த அவங்க அம்மா பதட்டத்தில் நம்மளோட பையனும் ஹஸ்பண்ட் இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்றத தாங்கிக்க முடியாமல் அவங்களும் கீழே விழுந்துட்டு மொத்தம் 3 பேருமே இறந்து போகிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஐஃபோனுக்காக இந்த சின்ன பையன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக நியூஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அவன் ஐஃபோன் ஆல்ரெடி வாங்கிட்டான். ஆக்சுவலாக அந்த ஐஃபோனை வந்து அவன் இஎம்ஐயில் வாங்கியிருக்கான். இஎம்ஐக்கு மாதம் பணம் கட்டணும் தெரியுமா, அந்த பணத்தை கேட்டு சண்டை கட்டி தான் அந்த பிரச்சனை பெருசாகிறப்ப அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மலை உச்சியில் நின்றுட்டு இருக்கப்போ கூட அவன் என்ன சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வச்சிருக்க ஐஃபோனுக்கு வந்து மாதம் தவணை கட்டணும், அதுக்கு காசு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் கொடுக்கவே மாட்டேறீங்க, என் மேலே உங்களுக்கு உண்மையாகவே பாசம் இல்லையா, ஏன் தர மாட்டேறீங்க, அதனால நான் இங்கிருந்து விழுந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. பட் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் குணாலோட அத்தையோ சித்தியோ ஒரு ரிலேட்டிவ் லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமே குணால் வந்து ஒரு ஐஃபோனுக்காக இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது தப்பு, அது உண்மை கிடையாது. பிகாஸ் அவங்க ஃபேமிலியில் இதை தவிர நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணுற லெவலுக்கே போயிட்டாங்க. அதில் மன உளைச்சலான குணால் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவன் மலை உச்சியில் 3 மணி நேரம் நின்றுட்டு இருந்தான்ல, அப்போ கூட வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு இருக்கீங்க, இப்போ டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணுற அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இந்த முடிவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது, என்னால் அந்த வேதனையை தாங்க முடியல அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்போ வீடியோ எடுத்தாங்க தெரியுமா, அந்த வீடியோவில் இந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி முரளிதரோட மாப்பிள்ளை ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதாவது முரளிதரோட தங்கச்சியோட பையன் இறந்து போயிடுறாரு. அந்த சடங்குக்கு வந்து இவர் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ பல வருஷமாக உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் எங்களை விட்டு போயிட்ட, கொஞ்ச நாளைக்கு நீ எங்களோட இரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தங்கச்சி கூட அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அதாவது முரளிதரனோட அப்பா அம்மா எல்லாமே தங்கச்சி எல்லாமே இருக்காங்க. இவர் மட்டும் தனியாக சங்கீதா குணால்னு சொல்லிட்டு தனி ஃபேமிலியாக இருக்காரா. அதில் வருத்தப்பட்ட இந்த நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு போயிட்டு அப்பா அம்மாலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீ வந்து இங்கே கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொன்னதுனால ஒரு 3 மாதம் முரளிதர் போயிட்டு இவங்க கூட தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ குணாலும் சங்கீதாவும் தனியாக இருக்காங்களா. அப்போ குணால் ஃபோன் பண்ணி அடிக்கடி வந்து அப்பாவை கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஏன் இங்கே வரவே மாட்டீங்க, என்னை வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து பேசுங்க, ஏன் நம்ம வீட்டுக்கே வர மாட்டீங்க, நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இறந்து போனார்ல, அந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமும் அந்த தங்கச்சி வீட்டிலேருந்து அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் வந்து அங்கே போனான் சரிம்மா, அவன் போயிட்டு இங்கே வராமையே இருக்கிறான், அவன் திரும்ப எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து, அதாவது நீ இப்போ போகிறியா, போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு நீங்கள் இங்கே திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. இங்கே வந்த குணாலோட அப்பா குணால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இங்கே வந்து வீட்டில் லக்கேஜ் அவரோட துணிமணிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுட்டு வேற ஒரு ரிலேட்டிவ்
ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போய் இருந்திருக்காரு ஒழிய குணாலோட வீட்டுக்கு வந்து அவருக்கு பாசத்தை காட்டல. ஸோ இதில் குணால் விரக்தியாக என்ன பண்ணுறான்னா, ஒரே நேரத்தில் நம்ம அப்பா அம்மா 2 பேர்த்தோட பாசமே நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற விரக்தியில் தான் அந்த மலை உச்சியில் போய் நின்றுட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாலோட சித்தி இப்போ வீடியோவில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே போய் நின்னான்னு தெரியுமா குணால், அவனுக்கு அந்த சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மோட்டிவ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அங்கே போய் நின்றுட்டு இந்த மாதிரி அப்பா அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்க மாட்டேது, அப்பா நீங்கள் என்ன வந்தாலும் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க, முதல்ல நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இப்போ நீங்கள் அங்கே போனதுலேருந்து மேக்ஸிமம் வர்றதே இல்லை, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, இப்போ நீங்களே வந்து நான் வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, அதனால் நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நின்றுப்பானே ஒழிய அவனோட அந்த ஐஃபோனு இல்லைனா வந்து அவங்களே சேர்த்து இழுத்துட்டு போய் சாக வைக்கணும் அந்த இதில் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் விட ஒரு உண்மை என்ன தெரியுமா, குணால் நல்லா படிக்கிற ஒரு பையன், அவன் அதிக மார்க் வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸில் அவன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கிற பையன் ஒரு ஐஃபோனுக்காக இப்படி பண்ண மாட்டான், அவனுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆசை கூட இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் அவன் ஐஃபோனு வாங்கிட்டான். ஆனால் இந்த இடத்துல சின்ன பையன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக இவன் ஒரு ஐஃபோனுக்கு இல்லைனா பைக்குக்காகலாம் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வந்து குணாலை தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் உண்மையான ரீசனாக, அட பாவிகளா சோசியல் மீடியா உங்கள் எச்ச வியூஸ்க்காக ஐஃபோனுக்காக ஒரு பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா மேலேயும் அந்த நியூஸ் சேனல் மேலேயும் தான் நமக்கு செம காண்டாகுது. ஆக்சுவலாக ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்துச்சு என்ன விஷயம்னே தெரியாமல் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டானாலே இதுவாக தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நியூஸாக மாற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க தெரியுமா. இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே அந்த குணால் அந்த மாதிரி பண்ண வீடியோ வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் வரும்ல, அதுக்கு கீழே போயிட்டு வி சாரி குணால், நாங்கள் வந்து உன்னை தப்பாக நினச்சிட்டோம், மீடியா அப்படி சொன்னதை வச்சு ஐஃபோனுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டேன்னு நாங்கள் நினச்சிட்டோம், ஆனால் அப்பா அம்மா பாசத்துக்காக நீ அப்படி பண்ணுங்கிறது இப்போ தான் புரிய வருதுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி குணாலும் அவங்க அம்மாவும் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு பையன் ஒரு ஐஃபோனுக்காக இந்த முடிவு எடுத்திருப்பான் அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? சரி, இது வந்து குணாலோட கதை. பட் உண்மையாகவே சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறவனுங்க இருக்கிறானுங்க. இப்போ வீட்டில் வந்து பைக் கேட்பானுங்க, அவங்க வீட்டு சூழ்நிலையினால அதை வாங்கி தர முடியாது, உடனே என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இது வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிப்பானுங்க. எக்ஸாமுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிறத விட்டுட்டு படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டவன் நிறைய பேர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த காலத்து பசங்க நிறைய பேர்த்துக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறானுங்க. அது வந்து தூக்கு போட்டாலும் சரி, மலை மேலே போய் நின்னாலும் சரி, நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம செத்தரலாம், நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னா செத்தரலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்களே ஒழிய அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத யோசிக்க மாட்டானுங்க. இப்போ அந்த மாதிரி சில பேர் இருக்கானுங்களே, அவனுங்களை பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபாரின்லாம் 18 வயசு ஆனதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, நீ என்ன வேலை செய்வியோ என்னமோ பண்ணு, நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடே பார்த்து கொடுத்து இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதெல்லாம் பண்ணி தர முடியாது, 18 வயசு ஆயிடுச்சுல நீ என்னமோ பண்ணி எப்படியோ ஒன்று பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவனுக்கு இந்த உலகம்னா என்னன்னு தெரிய வரும், யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுப்பான். இன்னொன்று வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு இதை வந்து புரிஞ்சுப்பான், அதுக்குண்டான கஷ்டத்தையும் படுவான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்கு ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற இடத்துல நம்ம அந்த ஃபோனை கொடுக்குறோம், இல்லைனா எனக்கு இந்த பொருள் வேணும் இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க தெரியுமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவன் இந்த மாதிரி இதை வாங்கி கொடுக்கலாம், இவன் இப்படிலாம் பண்ணுறானா அதனால இவனுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதோட விளைவு தான் எங்கே வந்து நிற்குதுன்னா, மலை உச்சியில் வந்து நின்றுட்டு எனக்கு நீங்கள் வாங்கி தரல அப்படின்னா நான் இந்த மாதிரி இங்கேருந்து கூச்சிடுவேன், அதுக்கு வந்து பணம் தரலைன்னா இப்படி கூச்சிடுவேன், எனக்கு நீங்கள் பைக் வாங்கி தரலைன்னா நான் இதை பண்ணிப்பேன், எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு வேணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் வந்து இப்படி பண்ணிப்பேன், என்னோடய உயிரியை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க அப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க தெரியுமா. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் நமக்கு நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் கொடுத்து இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி அதாவது நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம அழுதா வந்து இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்ற பேட்டர்னை வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதையவே வந்து பெரிய விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி கடைசியில் உண்மையிலே போய் அது சூசைடில் முடியுது. சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவன்கிட்ட சொல்லி வளர்க்கணும். நம்மளால் இதெல்லாம் தான் வாங்க முடியும், இதெல்லாம் வாங்க முடியாது, நீ என்ன தான் அடம் பிடிச்சாலும் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்றது நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனை வளர்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஓகே நம்ம அப்பா அம்மானால இதை வந்து வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுட்டு மெச்சூர் ஆகிடுவான். ஆனால் நம்ம அழுதாலோ நம்ம அடம் பிடிச்சாலோ நம்ம பிளாக்மெயில் பண்ணாலும் நமக்கு என்ன வேணால் கிடச்சிரும், எப்படியாவது நம்ம அப்பா அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற பேட்டர்னை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மலை உச்சியில் போய் நின்றுவான்.
இந்த மாதிரி எல்லாமே கிடச்சி நல்லா சொகுசாக வாழ்ந்த கிட்ஸ் இருக்கானுங்க தெரியுமா. நம்ம நினச்சோம்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர்த்த வளர்த்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, என் பையனுக்கு வந்து கஷ்டத்தையே நான் காட்டக்கூடாது, அவனை வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு சொகுசாகவே வளர்த்தணும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்க்குறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ பக்கத்து வீட்டு பையன் விலை மதிப்புள்ள ஒரு பொருள் வச்சுருக்கானா, அதை பார்த்துட்டு வந்து நம்ம பையன் நம்மகிட்ட அடம் பிடிக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல இங்கே பாரு, அவனால் வாங்க முடியுது, அவன் வாங்கியிருக்கான், நம்மளால் வந்து அது வாங்க முடியாது, இதுக்கேற்ற மாதிரி உனக்கு எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வளர்த்தாம ஒரு கௌரவத்துக்குன்னே அவன் வச்சுருக்கான், என் பையன்ட்டு இல்லை, இந்த நான் வாங்கி தரேன் பாரு அப்படின்னு அந்த பெருமை பீத்தறக்காக பண்ணுற விஷயம் தான் இன்றைக்கி சூசைடில் போய் முடியுது. இப்படி வளர்கிற பசங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது, கஷ்டம்னு என்ன தெரியாது, சொல்லப்போனால் ரிஜெக்ஷன்னே என்னன்னு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்களே, அப்போ நோ அப்படின்ற ஜோனுக்குள்ளேயே இவன் வரமாட்டான். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பேரண்ட்ஸ் நோ அப்படின்னு சொல்லும்போது இவன் எதாவது கேட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, எப்படி இத்தனை நாள் எனக்கு பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் எப்படி முடியாமல் போகுது அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் சூசைட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமாக மாறுது. ஸோ ஹை கிளாஸாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் கஷ்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லி வளர்த்திங்க அப்படின்னா அவன் இந்த மாதிரி முடிவு கிடையாது, எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத மைண்ட் செட்டு தான் அவனுக்கு வரமே ஒழிய அவங்களையும் கூட சேர்த்து நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு வரவே வராது. இப்போ சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தை பார்த்து வளர்றான்னு வைங்களேன், அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இந்த மாதிரி தள்ளு வண்டி கடை வச்சிருக்கிறது இல்லை கூலி வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு வளர்றான்னு தெரியுமா, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணாது. எப்படியாவது நம்மளை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி கெத்தாக போகணும், நம்ம அப்பா அம்மா வந்து எப்படியோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்கள எப்படியோ பெருமைப்படுத்தணும், அதுக்கு வந்து உயிர் போனால் அந்த மீன்ஸ் கிடையாது, எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும், நம்மளும் லைஃப்பில் கெத்தாக வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பான். இதுதான் அவனோட மெச்சூரிட்டி. ஆனால் ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு வைங்களேன், அவனை சுற்றி எல்லாமே இருக்குது, பைக் வேணுமா இருக்குது, கார் வேணுமா இருக்குது, ஐஃபோன் வேணுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமே தெரியாமல், அதாவது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருந்தாலும் நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கு அது தெரியக்கூடாது, அவன் என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்பெல்லாம் வந்து அவன் பிளாக்மெயில் பண்ணுறானோ இல்லையோ அதை வந்து வாங்கி கொடுத்துடணும், நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து அவனுக்கு கஷ்டப்பட வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி கொடுக்குறங்காட்டிக்கு என்னைக்காவது ஒரு நாள் முடியாத விஷயத்தை அவன் கேட்கும்போது முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ இத்தனை நாள் முடிஞ்ச விஷயம் ஏன் இப்போ முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூசைட் அளவுக்கு போயிடுறான். இதுதான் இவனோட மெச்சூரிட்டி. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு, ஏன்டா ஐஃபோனில் இல்லை, நான் என்ன போய் சூசைடாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது எதுக்குடா ஐஃபோனு?